டியூஸ்டே ஆஃப்டர்நூன் மாவெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மார்னிங்கே இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். மதியம் போல் அது எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். வெஜிடபிள் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு உருளைக்கிழங்கு, 4 பீன்ஸு, கேரட் இதான் இருந்துச்சு. இதை வச்சு சரி என்ன பண்ணலாம், வெஜிடபிள் ரைஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஊருக்கு போகிறோம். அதனால் காய் எதுவும் வாங்க வேணாம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுமே சொல்லிட்டாங்க. நானும் பாப்பா மட்டும் 2 or 3 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிடுவோம். ஃபேமிலி ஃபங்க்ஷன் வேறு, அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அதனால் நானும் பாப்பாவும் மட்டும் அங்கே தங்கிடுவோம். ஹஸ்பண்ட் எங்களை விட்டுட்டு வந்துடுவாங்க. மெயினாக அவங்களுக்காக தான் மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டா அவங்க வந்ததுமே தோசையோ இட்லியோ சுட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்ததுமே சூப்பராக லஞ்சுமே சாப்பிட்டாச்சு. அப்பளம் என்ன தான் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாலுமே அப்பளம் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பளமே பொரித்து கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.